ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பரிகாரம் எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை நினச்சி இந்த பரிகாரத்தை பண்ணலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கடன் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை, வேலைக்கும் வழி இல்லை, இந்த கடன்லேருந்து நான் எப்படி வெளிவர்றது தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படியாப்பட்டவங்க இந்த வழிபாடை செய்யும்போது கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது பலர் செய்து நடந்த அனுபவமான உண்மை. நம்முடைய இந்து தர்மத்திலேயே எளிமையான முறையில் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு எல்லா பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்கங்க. நம்ம தான் அதை செய்யறதில்ல. அந்த பரிகாரங்களுக்கு பெருசாக பணம் செலவிட போகிறது கிடையாது. ஆனாலும் நம்ம அதெல்லாம் நம்பாமல் நிறையா பணம் செலவு பண்ணி சில விஷயங்களை செய்வோம். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே செய்யறது ரொம்ப சிறப்பு. நம்ம தினமும் காலையில் எழுந்திரிக்கும் போதே நம்ம மனசில் சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் நம்ம கடன் கொடுக்கணும், நம்ம இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம், நமக்கு இவ்வளோ உடம்புல நோய்கள் இருக்குது, இதெல்லாம் எப்போ சரியாகும், இப்படின்னு பல சிந்தனைகளோடு தான் நம்ம எந்திரிப்போம். இனிமேல் நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். எப்போவுமே நம்ம எந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது தாங்க நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஏனோ தானோ அப்படின்னு செய்கிறது பலனை கொடுக்காது. அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. வாங்க என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா குளிச்சுட்டு சாமி ரூமில் குங்குமம், விபூதி இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் அருகம்புல் இருந்தது அப்படின்னா ஒரு கைப்பிடி அருகம்புல்லை எடுத்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ₹1 நாணயம் ஒன்றும் எடுத்துக்கோங்க. இந்த ₹1 நாணயத்தையும் அருகம்புல்லையும் உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வச்சு உங்களுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவை வேணும் அப்படின்றத கேளுங்க. நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன், கடன் தீர்க்கறதுக்கு இது ரொம்ப முக்கியமான சிறந்த பரிகாரம். எல்லாமே வேண்டிக்கலாம், இருந்தாலும் கடன் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால தான் அந்த ஒற்றை ₹1 நாணயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மனமுருகி உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக கைகளில் வச்சு விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் அடையணும், என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபடணும், என் உடலில் இருக்கிற நோய்கள்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு மனதார விநாயகர் பெருமானை உருகி வேண்டிக்கோங்க. தினமும் காலையில் இந்த வழிபாட்டு முறையை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது நிறையா பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தது அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கேயும் கொஞ்சம் அருகம்புல் எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு அந்த அருகம்புல்லை போட்டுட்டு அங்கேயும் உருகி வேண்டிட்டு வாங்க. பொதுவாகவே விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போகும்போது நம்ம அங்கே 11 தோப்புக்கரணம் போட்டு ஒரு சூரத்தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலே போதுங்க. நம்ம கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் அது அவருடைய பிரச்சனை, அவரை தீர்த்து வச்சிருவார். இந்த வழிபாடப்போ கண்டிப்பாக வீட்டுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு விநாயகரை வழிபட்டுக்கோங்க. அது இன்னும் சிறப்பான பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கோயிலில் தேங்காய் உடைத்து அதில் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெயோ பசு நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செஞ்சுக்கோங்க. வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த ஒரு அருகம்புல்லும் ₹1 நாணயமுமே போதுமானதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பலன் அடையும் போது கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.